ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் இன்றைக்கி நல்ல பொழுதாக விடணும்னு கடவுளை நான் வேண்டிக்கிறேன். எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்களா? நான் வாக்கிங் முடிச்சுட்டு வந்துட்டு டீ குடிச்சிட்டு வீடெல்லாம் பெருக்கி பாத்திரம்லாம் கழுவியாச்சு. வீடு இன்றைக்கி துடைக்கல நான். ஏன்னா நாளைக்கு நாளன்னைக்கு ஏதாவது கோயிலுக்கு போகலாமான்னு ஒரு யோசனை, எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு. அதனால சரி அன்றைக்கி துடைச்சிக்கலாம் நாளைக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு துடைக்கல. இன்றைக்கி வீடெல்லாம் நீட்டாக தான் இருக்குது. அதனால் சரி அப்படியே பூஜை மட்டும் போட்டுடலாம் அப்படின்ட்டு இப்போ குளிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ பூஜைக்கு ரெடி பண்ணலாம். நேற்றே பூஜை செலவு வாங்கிட்டு வந்துட்டேன். என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கட்டின பூ ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். இது ரோஸு. எல்லா சாமிக்கும் தனித்தனியாக நம்ம வைப்போம் இல்லையா, அதுக்காக ரோஸு. செவ்வாழைப்பழம் பிரசாதத்துக்காக. வெத்தலைப்பாக்கு வாங்கியிருக்கேன். எலுமிச்சை பழம் இந்த இதில் இருக்குது. ஒரு 3 எலுமிச்சை பழம் வாங்கியிருக்கேன். அவ்வளோதான் இன்றைக்கி பூஜை செலவு நான் வாங்கியிருக்கேன். வாங்க பூ போட்டுடலாம் சாமிக்கு. பூஜை முடிச்சுட்டு சமையல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. சமையல் ஒன்றும் இன்றைக்கி அந்தளவுக்கு பெருசாக இல்லை. காய் வாக்கிங் போயிட்டு வரும்போதே வாங்கிட்டு வரலான்னு பார்த்தேன். காய் எதுவும் வண்டி அங்கே இல்லை, அதனால் வந்துட்டேன். இப்போ தம்பி போயிருக்கான் கோயிலுக்கு, பால் ஊற்றிட்டு வர போயிருக்கான் புத்துக்கு. அப்படியே வரும்போது வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். முதல்ல பூஜையை முடிச்சிடலாம். டைம் வேறு பற்ற மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாக்கிங் போயிட்டு வரதுக்கு இவ்வளோ நேரம் ஆகிடுதா, அப்புறம் வீடு துடைச்சிட்டு ரெடி பண்ணுறதுக்குள்ளே டைம் ஆகிடுது. அப்புறம் சாயந்தரமும் பூஜை முடிக்கிறதுக்கு முடியறதில்ல. சும்மா விளக்கு மட்டும் வைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஜிம்முக்கு போயிட்டு வரதுனால அதுக்கே டைம் 6:30 மணி ஆகிடுது. அதுக்கப்புறமா நான் பூஜை பண்ணிவிட்டு கோயிலுக்கு, இதுக்கு மேலே கோயிலுக்கு வேறு போகணும். முடிஞ்சிருச்சு 3 மாதம். அதனால் இன்னிலேருந்தே கோயிலுக்கு போகலான்னு இருக்கேன். அன்றைக்கே போயிட்டு வந்துட்டேன் பிரதோஷத்து அன்றைக்கி. சரி வெள்ளிக்கிழமை போவே இல்லையே, அதனால் இன்னிலேருந்து போகலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம முடிச்சிடலாம் பூஜையை இப்போ அப்படின்றதுனால ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்பயும் நம்ம காலையில் விளக்கு வைக்கிறது தானே, அதே கொஞ்சம் இதாகவே பண்ணிடலாம் அப்படின்றதுனால யோசிச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள்லாம் பூஜை முடிச்சிட்டிங்களா? என்ன சமைச்சிட்ருக்கீங்களா? என்ன சமைக்க போகிறீங்க? நான் இன்றைக்கி என்ன சமையல்னால் சௌச்சௌ சாம்பார் வச்சுட்டு பொரியல் ஏதாவது கீரை வாங்கினார் சொல்லியிருக்கேன். பொரியல் பண்ணிவிட்டு ரசம் இருக்குது, தயிர் ஊற்றி வச்சுருக்கேன். ஏதாவது ஒரு பொரியல் 2 பொரியல் பண்ணிட்டோம்னா சரியாக போயிடும். சமையல் முடிச்சிட்டாலே பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி தான் நம்மளுக்கு. அதனால் இருங்க, இந்த பூவெல்லாம் நான் மெதுவாக போட்டுட்டு காமிக்கிறேன். எப்பயுமே விளக்கில் நான் பச்சை கற்பூரம் போடுவேன். எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் போட்டுவிட்டோம்னாக்கா விளக்கில் பச்சை கற்பூரம் போட்டு ஏற்றுறது கொஞ்சம் நல்லது. அதுக்காக நான் எப்பயுமே அது போட்டு தான் ஏற்றுவேன். அப்புறம் கொஞ்சம் ஜவ்வாது போட்டுருவேன். பாருங்கள், ஒவ்வொரு சிட்டிகை ஜவ்வாது எல்லா விளக்குலையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்குவேன். கொஞ்சம் இதாகிட்டு இருக்காங்க. அப்படி போட்டு விளக்கு ஏற்றணும்னா ரொம்ப நல்லது. பூவெல்லாம் போட்டாச்சு, விளக்கு வச்சிடலாம். பிரசாதத்துக்கு வாழைப்பழம் வெத்தலை பாக்கு வச்சுருக்கேன். பால் எடுத்துகிட்டு வரேன். முதல்ல விளக்கு வச்சிடுறேன், டைம் ஆயிடுச்சு. சர்வேஸ்வரி அங்காள பரமேஸ்வரி மதுரை வீரா, என் குலங்காக்கிற கடவுளே, நல்லவழி காஞ்சி நல்லதே நடத்திவே இல்லைப்பா சுவாமி. அதே மாதிரி தான் பஞ்ச பாத்திரத்துலேயும் கொஞ்சமாக ஜவ்வாது போட்டுட்டு கற்பூரமும் போட்டுருங்க. கொஞ்சம் பச்சை கற்பூரம். சாமி ரூம் கொஞ்சம் நல்ல மணமாக இருக்கும். இந்த உருளிலையும் சின்ன உருளி நான் வச்சுருக்கேங்க, அதுலேயும் பச்சை கற்பூரம் கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் ஜவ்வாது போட்டுருங்க. அப்படி செஞ்சோம்னா கொஞ்சம் மனமாக நல்லா வாசனையாக சாமி ரூம்குள்ளே வரும்போதே நம்மளுக்கு ஒரு நல்ல வைப்பு கிடைக்கும். அதுக்காக தான். இங்கே லக்ஷ்மிக்கு நான் கற்கண்டு பிரசாதம் வச்சுருக்கேன். இதில் பஞ்ச பாத்திரத்தில் ஒரு பூ போட்டுக்கோங்க. உருளிலையும் பூ போட்டுறேன். கொஞ்சம் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூளும் போட்டுக்கோங்க.
சாமிக்கிட்டே நம்ம வச்சுருப்போம் இல்லையா மஞ்சள் குங்குமம், அதுலேருந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் வச்சு கொடுப்போங்க. அவ்வளோதான். உருளிலையும் பூ வச்சாச்சு. எப்பயுமே நம்ம எப்படி செய்கிறோமோ அப்படி செஞ்சாலே போதும். இப்படி தான் செய்யணும் அப்படி தான் செய்யணுன்றதெல்லாம் கிடையாது. நம்ம மனசுக்கு எது சரின்னு போடுதோ அதை நம்ம செய்கிறோம், அவ்வளோதான். அதுக்காக இது இல்லையே, இது இல்லாமல் எப்படி நம்ம சாமி கும்பிட்றது அப்படின்லாம் நினைக்காதீங்க. நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ அதை வச்சு நம்ம சாமி திருப்தியாக கும்பிட்டாலே போதும். நம்மளுக்கு கடவுள் ஆசீர்வாதம் பண்ணணுன்னா கண்டிப்பாக பண்ணுவார், கிடைக்கும் நம்மளுக்கு. ஓகேவா? விளக்கு வச்சாச்சு. வந்து ஒரு சின்ன வேலை இருக்குது, இருங்க வரேன். லக்ஷ்மிக்கும் வந்து பச்சை கற்பூரம் ரொம்ப விசேஷமானது. பாருங்கள், நாங்கள் கற்கண்டு பிரசாதம் வச்சுருக்கேன், அதுலேயே 2 பச்சை கற்பூரமும் போடுறேன். லக்ஷ்மி அம்மாவுக்கு கற்கண்டு, பால், பச்சை கற்பூரம் இதெல்லாம் ரொம்ப விசேஷம். விளக்கு வச்சாச்சு. இப்போ பூஜை போட்டுடலாம். தேங்காய் வந்து உடைக்கக்கூடாது நாங்கள், அதனால் தேங்காய் வைக்கல. வெத்தலை பாக்கு பழம் மட்டும் வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விளக்கு வச்சாச்சு, எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நான் சாமி கும்பிட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பூஜை நல்ல மாதிரியாக முடிஞ்சது. பாருங்கள், பிரசாதத்துக்கு பால் வச்சுருக்கேன், வெத்தலை பாக்கு பழம், எலுமிச்சை பழம் வச்சுருக்கேன். இங்கே வந்து அம்மனுக்கு லக்ஷ்மிக்கு கற்கண்டும் பச்சை கற்பூரமும் வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளிக்கிழமை பூஜை முடிஞ்சது. நீங்கள்லாம் பூஜை பண்ணிட்டீங்களான்னு சொல்லுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? போய் சமைக்கணும், டைம் ஆயிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், வெல்கம் டு மை சேனல். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? சமைச்சு முடிச்சிட்டிங்களா? சமைச்சிட்ருக்கீங்களா? நான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன். பூஜையை முடிச்சுட்டு இப்போ தான் சமைக்க ஆரம்பிச்சிருக்கேன். பருப்பு வெந்துடுச்சு. பாருங்கள், சௌச்சோ அறுத்து வச்சுருக்கேன் சாம்பாருக்கு. சின்ன வெங்காயமும் கொஞ்சம் பெரிய வெங்காயமும் சாம்பாருக்கும் கீரை பொரியலுக்கும். இது வந்து அரைக்கீரை பொரியலுக்காக அறுத்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி இதுதான் நம்ம வீட்டில் சமையல். சாம்பார், சாதம், ரசம், தயிர், கீரை பொரியல். முட்டை இருக்குது, வேணும்னா பொரிச்சிக்கலாம். ஓகேவா? நீங்கள்லாம் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள். நான் வந்து சமையல் முடிச்சுட்டு காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள்.